ஏன்னா என் வீட்டில் என் பிள்ளை நல்லா தெரியும், டேடி வந்து எந்த காணிக்கை அப்பாவுக்கு வந்தாலும் டேடி வந்து காட்ஸ் மணின்னு ஒன்று பிரித்து வைப்பாங்க அப்படின்னு தெரியும். தசம பாகத்தை பிரித்து வைப்பாங்க. அவன் கேட்பான், டேடி விச் இஸ் தட் பர்ஸ், யுவர் பர்சனல் பர்ஸ் ஆர் மினிஸ்ட்ரி பர்ஸ் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த காசை எதுக்கு வைக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், இது வந்து டைத், இது தேவனுக்குரியதை தேவனுக்கோ ராயனுக்குரியதை ராயுதனுக்கு கொடுக்கணும். அதனால் இந்த காசை நம்ம எடுக்கக்கூடாது, இது கர்த்தருக்குரிய காசு. இது சின்ன வயசுலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். தசம பாகத்தை நீ பிரித்து வை, கர்த்தருக்காக கொடு, கர்த்தருக்காக இதை கொடுக்கணும். கர்த்தருடைய கிருபையினால் அதை நான் என் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதை சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு போதிக்கிறேன். அது அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உண்டாக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா, நீ வாங்குறதுக்கு மாத்திரம் விசுவாசிக்காத, கொடுக்கறதுக்கு விசுவாசி, கொடுக்கறதுக்கு விசுவாசி. கர்த்தரை நம்பி கொடு, கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் தசம பாகம் கொடு அப்படின்னு நம்ம போதிக்கிறோம். அதை நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம். ஒரு முறை நான் சொன்ன ஞாபகம் இல்லை, ஒரு அமெரிக்கன் மிஷினரி இங்கே ஒரு முறை அவங்க இங்கே ஊழியம் செய்யறதுக்கு வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒன்று, இந்த கிறிஸ்டின்னு ஒரு பிள்ளை இருந்தா, அவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், சின்ன பிள்ளை. அவள் அமெரிக்காவிலேருந்து அவங்க பெற்றோரோட வந்திருந்தா, ஒரு அமெரிக்கன் வெள்ளைக்கார பிள்ளை வந்திருந்தா. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருப்பேன், 7th 6th அப்படி இருக்கும். இந்த பிள்ளைகள், இந்த ஒரே பிள்ளை தான், ஒரே மகள் வந்திருந்தா. இவ்வளோ தூரம் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போ எங்களுக்கு என்ன பொருள் அவளுக்கு விரும்புவான்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வச்சுருந்த பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து அவங்க கிளம்புற அன்னைக்கு அப்பா வந்து அந்த மிஷினரிகளுக்கு வந்து காணிக்க கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா பிள்ளைங்களாம் சேர்ந்து எங்களுக்கு இருந்த காசெல்லாம் ஒரு கவரில் போட்டு அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்தோம். நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த பிள்ளை வாங்கின உடனே தேங்க்யூன்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா பக்கத்துலேருந்து சொல்கிறாரு, கிறிஸ்டின் வாட் இஸ் த லெசன் அப்படின்னு கேட்டார். என்ன பாடம்னு கேட்டார். உடனே சொல்கிறா, 5 வயசு பிள்ளை சொல்கிறா, கிவ் டைத் டு காட் இன் ஆல் யுவர் இன்கம். உன் எல்லா வருமானத்திலும் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடு. யாரு? 5 வயசு பிள்ளைக்கு இந்த மிஷினரி அமெரிக்கன் சொல்றாரு. அந்த பொண்ணு சொல்றா, கர்த்தருக்கு தசம பாகம் கொடு. உடனே அவன் சொல்றா, எஸ் டேடி, ஐ வில் கிவ் த டைத் டு த லார்ட். கர்த்தருக்கு இந்த எனக்கு கொடுத்த கிஃப்டில் நான் தசம பாகம் கொடுப்பேன். எங்களுக்கு பார்த்து அப்படியே அசந்துட்டோம். நாங்கள் எப்படி போதிச்சிருக்காங்க பாருங்க. 5 வயசு பிள்ளை தான். ஆனால் நீ கர்த்தர்கிட்ட வாங்குறதுக்கு மட்டும் நம்புறதில்லை, கர்த்தருக்கு கொடுக்கறதுல கூட நீ நம்பிக்கை வைக்கணும், விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்னை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசத்தை நாமளும் பின்பற்றணும், போதிக்கணும், அதை நாம் நடைமுறைப்படுத்தணும். ஆமேன்.